ஸ்பிரிச்சுவல்ஸ் பார்வையாளர்களுக்கு எனக்கு பணிவான வணக்கங்கள். ரிஷபராசிக்காரங்களுக்கு வழக்கம் போல் வேலை பளு இருக்கும், பிரச்சனைகள் இருக்கும், நேரம் இல்லை எதுக்கு எடுத்தாலும். ஏன்னா எல்லா வேலையும் உங்களை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும். ஆனால் அந்த அழுத்தங்கள்லாம் மார்ச் 6ஆம் தேதி மாறப்போகுது. ஏன்னா லாபத்துக்கு சனி பயிற்சி ஆகப்போகுது. அது ரொம்ப குறிப்பான ஒரு விஷயம், நிம்மதியான விஷயமும் கூட. அப்போது இந்த மாதத்துடைய முதல் பகுதியில் நிறைய சலசலப்பும், பிற்பகுதி நிம்மதியான ஒரு போக்கும் நிலவும் நம்ம உறுதிப்பட சொல்லலாம். ஸோ தொழில் இடத்துல இந்த மாதத்துடைய முதல் பகுதியில் ரொம்ப கவனம் வேணும், மிகுந்த விழிப்புணர்வு தேவைப்பட்டுக்கிட்டே இருக்கும். எந்த ஒரு காரியம் பண்ணாலும் பதட்டம் இல்லாமல் செய்யணும். இதெல்லாமே குறிப்பாக அலுவலகத்தில் வேலை செய்கிறவங்க ஒத்து போகும். சொந்த தொழில் பண்ணக்கூடியவங்களுக்கு பல்வேறு வேலைகள் அழுத்தம், நேரம் இல்லாமல் திண்டாடுவீங்க. எல்லா வேலையும் நம்மளே பார்க்க வேண்டியிருக்குன்னு சலிச்சுப்பீங்க. அந்த அளவுக்கு ஒர்க்கர்ஸோட டிமாண்டும் இருக்கும். நீங்களே ஒரு 4 வேலையை நீங்கள் இழுத்து போட்டு பார்க்க வேண்டியதாக இருக்கும். ஆனால் இதுக்கு மத்தியில் வேலைகள் சுறுசுறுப்பாக நடந்துக்கிட்டே இருக்கும். பிப்ரவரி 21 அது வேகமும் முடிக்கும். ஆனால் உங்களுக்கு கீழே பணிபுரியறவங்க கிட்ட, உங்களுடைய தொழிலாளர்கள்கிட்ட நீங்கள் கொஞ்சம் அரவணைப்போடு தான் போகணும். மார்ச் 6க்கு பிறகு மிகப்பெரிய லாபங்களை நீங்கள் ஈட்டக்கூடிய ஒரு நேரம் தான். இந்த மாதத்துடைய பிற்பகுதி உங்களுக்கு ரொம்ப லாபகரமாக விளங்கும்னா அதில் ஆச்சரியப்படுறதுக்கே இல்லை. அது குறிப்பாக ஆடை அடிகள் விற்பனையில் ஈடுபடுறவங்க, ஹோட்டல் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபடுறவங்க, டெக்கரேஷன், இன்டீரியர் டெக்கரேஷனில் இருக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்ல நேரம்னே சொல்லலாம். இரும்பு தொழிலில் ஈடுபடக்கூடியவங்க, இவங்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப அதிகமான பொருள் வரவு ஏற்படும். லாபத்தில் சனி வரும். இப்போ லாபத்தில் சனி வரும்போது குடும்பத்தில் எப்படி சந்தோஷம் இல்லாமல் இருக்கும்? அப்போ குடும்பத்தில் சந்தோஷம் நிகழக்கூடிய ஒரு நேரமாகவும் இருக்கும். ஆனால் இதே முன்பகுதியில் நிறைய சலசலப்புகள் இருக்குன்னு சொல்லியிருக்கேன். அது குடும்பத்திலையும் பிரதிபலிக்கும். ஆனால் இந்த மாதத்துடைய 2ஆம் பகுதி உங்களுக்கு மிகுந்த சந்தோஷத்தை கொண்டு பண்ணும். அப்பா அம்மாவுடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கிறது நல்லது. ஆனால் குருவோட பார்வை சூரியன் மேலேயும் சனி மேலேயும் விழறதுனால அது பெரிய சிக்கலாக்குன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னாலும் ஒரு சில மருத்துவ செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. கணவன் மனைவிக்குள்ளாரையும் கருத்து வேறுபாடு ஏற்படும். ஒற்றுமை இருந்தாலும் சரி, சில கருத்து வேறுபாடுகள் ஏற்படுறதை தவிர்க்க இயலாது. குழந்தையோடைய நலனில் ஒரு கவனம் வச்சுக்கிறது நல்லது. குறிப்பாக பொழுதுபோக்கு சம்பந்தப்பட்ட அம்சங்களில் குழந்தைகள் அதிகமாக கவனம் செலுத்துறதுக்கு வாய்ப்புகள் ஏற்படும். அதனால் அவங்கள உங்கள் கவனிப்புக்குள்ளார நீங்கள் வச்சுக்கிறது நல்லது உண்டு பண்ணும். தேக ஆரோக்கியம்னு வரும்போது உங்களுக்கு உடல் சோர்வு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக உண்டு. குறிப்பாக உங்களுடைய ஃபுட்டு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் கவனத்தை எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. இந்த மாத சந்திர கிரகணத்தப்போ உரிய பரிகாரத்தை நீங்கள் செஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு உடம்பு அசௌகரியங்கள் நீங்கும். முக்கிய முடிவுகளை எடுப்பதற்கு சாதகமான நாட்களை தேர்வு செய்வது மிகவும் நல்லது. உங்களுக்கு நல்ல தசாபுத்தி நடந்து கொண்டிருந்தால் பலன்கள் இருமடங்காக மாறும். சோதனையான தசாபுத்தி நடந்து கொண்டிருந்தால் பலன்கள் நடப்பதில் தடை தாமதங்கள் ஏற்படும். பாதகமான நாட்களில் முக்கிய முடிவுகளை எடுக்காமல் இருப்பது மிகவும் நல்லது. ஒருவேளை உங்களுக்கு நல்ல தசாபுத்தி நடந்து கொண்டிருந்தால் இந்த நாட்களை பற்றின கவலைக்கு அவசியமே இல்லை. சந்திராஷ்டம தினங்களில் தேவையற்ற பயணங்களையும் தேவையற்ற பேச்சுக்களையும் தவிர்ப்பது நலம். இந்த மாத நன்மைகளை நீங்கள் அதிகரிச்சுக்கிறதுக்கும் உங்களுடைய தீமைகள் நீங்கள் குறைச்சிக்கிறதுக்கும் நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வங்கள் காஞ்சி காமாட்சி, மதுரை மீனாட்சி, காசி விசாலாட்சி, திருப்பதி வெங்கடாஜலபதி,